Hello students, good evening to all. Welcome back to our 11th accountancy class. Okay, so in this class we are going to start with a new unit, unit 7, subsidiary books 2. அதில் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம், cash book. Okay, so நம்ம லாஸ்ட் யூனிட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா subsidiary book 1 பார்த்தோம். இதில் நம்ம 2 பார்க்க போகிறோம். ஸோ இதில் எது மெயினாக வருது அப்படின்னா cash book பேஸ் பண்ணி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இந்த சாப்டரில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். So see the introduction. In any business, many transactions takes place every day involving cash such as cash sales, receipts from debtors, cash purchases, payment to creditors and payment towards different expenses. So பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் அங்கே பார்த்தீங்கன்னா என்ன இது நிறைய டிரான்சாக்ஷன் டே டு டே நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா கேஷ் டிரான்சாக்ஷன்ஸாக இருக்கலாம், அதில் கேஷ் இன்வால்வ் ஆகி இருக்கலாம். ஓகே, ஸோ எப்படிலாம் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பாருங்கள். கேஷ் சேல்ஸ் நடக்கலாம், இல்லை ரிசிப்ட் ஃப்ரம் டெட்டாஸ். ஸோ டெட்டாஸ் கிட்டே நம்மளுக்கு ஏதாவது கேஷ் ரிசிப்ட் வந்திருக்கலாம், இல்லைன்னா கேஷ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். சரிங்களா, கேஷ்க்காக ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை அப்படின்னா பேமெண்ட் டு கிரெடிட்டார்ஸ், நம்ம கடன் கொடுக்க வேண்டிய கிரெடிட்டார்ஸ்க்கு கேஷ் வந்து பே பண்ணியிருக்கலாம். அண்ட் பேமெண்ட் டுவோர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பென்சஸ். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் என்ன நம்ம நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த பர்டிகுலர் டேயில். ஸோ அது எல்லாமே வந்து கேஷ் பேஸ் பண்ணி இருக்குது. ஓகே, ஸோ அப்போ எல்லா டிரான்சாக்ஷன்லையும் என்ன இருக்குது, கேஷ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. It is therefore necessary that all the cash transactions are recorded in a separate book, that is cash book. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஷ் மட்டுமே இன்வால்வ் ஆன எல்லா டிரான்சாக்ஷனையும் என்ன பண்ணுறாங்க, தனியாக ஒரு செப்பரேட் புக்கு ஒன்று போட்டு அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த செப்பரேட் புக்குக்கு தான் என்ன நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேஷ் புக். கேஷ் புக் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்சிடரி புக். ஸோ என்ன சொல்கிறாங்க, கேஷ் புக்ன்றது சப்சிடரி புக்கில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் புக் because it keeps the initial record of cash transaction of the business. எதனால் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நம்ம என்ன ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கேஷு அண்டு கேபிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ மூலதனமே நம்ம கேஷ் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அந்த ரெக்கார்ட் எல்லாமே எதில் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கேஷ் புக்கில் நம்ம என்டர் பண்ணுறோம். Cash book is maintained by every business whether small or large in size. ஸோ இந்த மாதிரி கேஷ் புக்கை எங்கெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஈச் அண்ட் எவ்ரி பிஸ்னஸில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, வெதர் டைப் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் ஸ்மால் ஆர் லார்ஜ். It is simply because every business is very cautious about its cash management, that is cash receipts and cash payment. ஸோ எதனால் பண்ணுறாங்க இந்த மாதிரி கேஷ் புக் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம கேஷில் ஒரு கவனம் வச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா. எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நார்மலாக நம்ம கையிலே கேஷ் இருந்தாலும் அதில் ஒரு கவனம் தேவை, நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் சரியா. ஸோ நம்ம ஒரு வேளை நம்ம செலவு பண்ணியிருக்கலாம், இல்லை நம்மளுக்கு தெரியாமலே அது மிஸ் ஆகிருக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, எவ்ரி பிஸ்னஸ் இஸ் very cautious about its cash management, that is cash receipts and cash payments. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா மேபி அது கேஷ் ரிசிப்ட்ஸாக இருக்கலாம், இல்லை கேஷ் பேமெண்ட்ஸாக கூட இருக்கலாம். The cash book presents the true position of cash transaction. என்ன பண்ணுதா இந்த கேஷ் புக்கு ஒரு கேஷோட பொசிஷன் எப்படி இருக்குது, ஒரு ஒரு டிரான்சாக்ஷன்லையும் கேஷோட நிலைமை எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா இல்லை பேலன்ஸ் ஏதாவது கம்மியாக இருக்கா அப்படின்றத அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கேஷ் புக்கு நம்மளுக்கு கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுது. Cash book always serves as a documentary evidence for the available cash balance. ஸோ இந்த கேஷ் புக்கை என்னவாகவும் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எவிடன்ஸாக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜாபுக்கு யாராவது ஒரு ஆளை வச்சுருக்கோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணலாம், மேபி அதில் வந்து கேஷ் எடுக்கவும் செய்யலாம் இல்லையா. ஆனால் நம்ம கேஷ் புக் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ரெசிப்ட் வந்திருக்கு இல்லை பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம அங்கே நோட் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, ஸோ அப்போ அதை பேலன்ஸ் பண்ணக்குள்ள ஸோ அந்த அமௌண்ட்டும் நம்மக்கிட்ட இருக்க கையில் கேஷ் இன் ஹேண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அமௌண்ட் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அங்கே எந்த ஒரு ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸும் நடக்கலை இல்லையா. ஸோ அப்போ எதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கேஷ் புக்கை ஒரு எவிடன்ஸாக வச்சு தான் நம்ம அதை கம்பேர் பண்ணுறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி இன்ட்ரோடக்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், மீனிங் ஆஃப் எ கேஷ் புக். ஸோ கேஷ் புக்னா என்ன அப்படின்றது பார்த்தோம், இப்போ அதோட மீனிங் பார்க்க போகிறோம். கேஷ் புக் இஸ் தி புக் இன் விச் ஒன்லி கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் தி குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ கேஷ் புக்ன்றது என்ன புக்கா, ஒரு ஒன்லி கேஷ் டிரான்சாக்ஷன் மட்டுமே ரெக்கார்ட் பண்ணக்கூடிய புக்கு தான் என்ன புக்கு, கேஷ் புக். அப்போ இதில் என்ன டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் டிரான்சாக்ஷன் நம்ம இதில் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம் சரிங்களா. ஓகே, அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர், தட் மீன்ஸ் கால வரிசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஆர்டரில் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க எல்லா டிரான்சாக்ஷனையும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க.
The cash book is the book of original entry or prime entry as cash transactions are recorded for the first time in it. So cash book இன்னொரு நேம் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரிஜினல் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை அப்படின்னா ப்ரைம் என்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கேஷ் ட்ரான்சாக்ஷன் எது நடந்தாலும் அதை நம்ம ஃபர்ஸ்ட் எதில் தான் ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேஷ் புக்கில் தான் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் கால்ட் ஒரிஜினல் என்ட்ரி ஆர் ப்ரைம் என்ட்ரி. Cash transactions here may include bank transaction also. So cash transaction la ennavu include ஆயிருக்கு, bank transaction ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா அதையும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நம்ம பேங்க்லேயும் கேஷ் மெயின் சோர்ஸாக வச்சு தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட்ஸ் வை கேஷ் டிரான்சாக்ஷனில் என்னவு இன்க்ளூட் ஆயிருக்கு, பேங்க் டிரான்சாக்ஷன் ஆல்சோ இன்க்ளூடட். Cash receipts are recorded on the debit side while cash payments are recorded on the credit side. Okay, so listen, cash receipt la எந்த சைடில் ரெக்கார்ட் பண்ணுமா, டெபிட் சைட். ஓகே, கேஷ் புக்கோட டெபிட் சைட்லையும் அண்ட் பேமெண்ட்ஸ் எதாவது பண்ணியிருக்கோம், கேஷ் பேஸ் பண்ணி எதாவது பேமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை எந்த சைடில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க, கிரெடிட் சைடு இன் தி கேஷ் புக். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி மீனிங் ஆஃப் கேஷ் புக். Next one, cash book, a subsidiary book and principal books of accounts. All the cash transactions are recorded first in the cash book. So எல்லா types of transaction எதுனா first record பண்ணுவாங்க அப்படின்னா cash bookல தான் record பண்ணுவாங்க. Okay, it is therefore a subsidiary book. So அதனால என்னன்னு சொல்றாங்க, இதை subsidiary book அப்படின்னு சொல்றாங்க. Okay, when cash book is maintained, there is no need for preparing cash account and bank account in the ledger because in the cash book, cash receipts and cash payments are compared and the cash and bank balance at the end are arrived at. So இப்போ ஒன்ஸ் நம்ம கேஷ் புக் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண தேவையில்லையா, கேஷ் அக்கௌண்ட்டோ இல்லை பேங்க் அக்கௌண்ட் லெஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கேஷ் அக்கௌண்ட்டோ இல்லை பேங்க் அக்கௌண்ட்டோ நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம தான் என்ன பண்ணுறோம், கேஷ் புக்கில் கேஷ் ரிசிப்ட்ஸ் என்ன எவ்வளோ இருக்குது அண்ட் கேஷ் பேமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணி எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ தட்ஸ் வாய் நம்மளுக்கு என்ன பண்ண தேவையில்லை, கேஷ் அக்கௌண்ட் லெஜர் அக்கௌண்ட்டு அண்ட் பேங்க் அக்கௌண்ட் லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. ஓகேவா, ஸோ இதுலேருந்தே நம்ம என்ன பண்ணலாம், கேஷ் பேலன்ஸ் அண்ட் பேங்க் பேலன்ஸை we can arrive. Thus it serves as a ledger account also. ஸோ அதனால் இது எப்படியும் இருக்கா, லெஜர் அக்கௌண்ட் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். Hence the cash book, unlike any other subsidiary book, is both a subsidiary book and a principal book. ஸோ அதனால் கேஷ் புக் எப்படி சொல்கிறாங்க, சப்சிடரி புக்காகவும் இருக்குது, மற்ற சப்சிடரி புக் மாதிரி இல்லாமல் இது எப்படி இருக்கா, புக் ஆஃப் பிரின்சிபல் புக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேஷ் புக். ஸோ கேஷ் புக்கோட இம்பார்ட்டன்ஸ்லாம் என்னென்ன, ஃபர்ஸ்ட் ஒன், serves as both journal and ledger. ஸோ கேஷ் புக் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இது லெஜர் அக்கௌண்ட் மாதிரி இருக்கிறதால நம்ம லெஜர் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. ஸோ அதே தான் அகெயின் வருது, when cash book is maintained, it is not necessary to open a separate cash account in the ledger. நம்ம என்ன பண்ண தேவையில்ல, நம்ம லெஜரில் தனியாக கேஷ்க்குன்னு ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, thus cash book serves the purpose of a journal and a ledger. ஸோ அதனால் என்ன ஆகுது, இந்த கேஷ் புக்லேயே நம்மளோட ஜேர்னலுக்கான தேவை அண்ட் லெஜருக்கோட பர்பஸ் ரெண்டுத்தையுமே நம்ம இந்த கேஷ் புக் மூலயமாவே we can ascertain. Okay, so that is serves as a both journal and ledger. Next one, saves time and labor. When cash transactions are recorded through journal entries, a lot of time and labor will be involved. என்ன சொல்லியிருக்காங்க, கேஷ் டிரான்சாக்ஷன் நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸில் நம்ம ஃபர்ஸ்ட்டு என்டர் பண்ணுறோம், அதனால் என்ன ஆகுது, நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது. டைம் மட்டும் இல்லாமல் அதுக்குன்னு தனியாக ஒரு பர்சனை நம்ம அலாட் பண்ணியிருக்கோம், ஸோ லேபர்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவங்களும் அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ இது மூலயமா என்ன ஆகுது, நிறைய டைமு அண்ட் லேபர் இவங்க ரெண்டு பேருமே வந்து நம்ம வேஸ்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். டு அவாய்ட் திஸ், all cash transactions are straight away recorded in the cash book, which saves times and labor. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது தடுக்கணும், இல்லை லேபர் கொடுக்க வேண்டிய சேலரியாக இருக்கட்டும் இல்லை வேஜஸ், ஸோ இதெல்லாத்தையும் நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நடக்கக்கூடிய எல்லா கேஷ் டிரான்சாக்ஷனையும் ஸ்ட்ரெயிட்டாகவே போயிட்டு நம்மளோட கேஷ் புக்கில் டெய்லி ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டைம் அண்ட் லேபர் கொடுக்கக்கூடிய காஸ்ட்டை நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் சேவ் டைம் அண்ட் லேபர். And third important is shows the cash and bank balance. It helps to know the cash and bank balance at any point of time by comparing the total cash receipts and cash
payments. ஸோ இது மூலமா என்ன ஆகுது அப்படின்னா கேஷ் புக்கோட பேலன்ஸ் அண்ட் பேங்க் புக்கோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் கம்பேர் பண்ணலாம். நாட் only that, total of cash receipts and total of cash payments we can ascertain. Okay. And fourth important is benefits of division of labor. As cash book is separate subsidiary book and an independent person can maintain it. So cash book என்றது என்னது ஒரு separate subsidiary book அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால் அதை யார் மெயின்டைன் பண்ணலாமா இண்டிபெண்டன்ட் பர்சன். ஓகேவா. ஸோ இண்டிவிஜுவல் யார் எந்த ஒரு இண்டிவிஜுவல் என்ன பண்ணலாம் அதை மெயின்டைன் பண்ணலாம். hence business can get the benefits of division of labor. ஸோ இப்போ ஒரு சிங்கிள் ஓனர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவரே என்ன பண்ணுறாரு கேஷ் புக்கை மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னா அங்கே என்ன பண்ண தேவையில்ல அந்த கேஷ் புக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு தனி லேபரை அவர் அலாட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ தட் இஸ் benefits of division of labor. And fifth important is effective cash management. Cash book provides all informations regarding total receipts and payments of the business concerned during a particular period. ஸோ கேஷ் புக் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ரிசிப்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் அண்ட் டோட்டல் பேமெண்ட்ஸ் ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கான அந்த பிஸ்னஸோட ரெசிப்ட்ஸ் எவ்வளோ இருக்குது பேமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இந்த கேஷ் புக் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ நாட் only that, it helps in formulating effective policy for cash management. ஸோ இது மூலமா நம்ம என்ன பண்ணலாம் கேஷ் எப்படிலாம் மேனேஜ் பண்ணலாம். ஸோ பேமெண்ட்ஸ் நம்ம நிறையா பண்ணியிருக்கோமா ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம மேனேஜ்மெண்ட்டை எஃபெக்டிவாக கொண்டு வரலாம். ஓகே. ஸோ தட் இஸ் called effective cash management. Next one, prevents errors and frauds. Balance as per cash book and the balance in the cash box can be compared daily. ஸோ என்ன சொல்கிறாங்க கேஷ் புக்கில் இருக்க பேலன்ஸும் சரி இல்லை நம்மளோட கேஷ் பாக்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதில் இருக்க பேலன்ஸ் ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம் நம்ம டெய்லி வந்து கம்பேர் பண்ணிகிட்டே வரலாம். சரிங்களா. ஏன்னா டெய்லி கம்பேர் பண்ணக்குள்ள என்ன ஆகும் அந்த அமௌண்ட் ஈக்குவலாக டேலி ஆகிட்டே வந்திருக்கும். ஓகே. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் அது மிஸ் ஆச்சு அப்படின்னா அன்றைக்கி ஏதோ ஒரு ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு அப்படின்றத we can ascertain. If there is any deficit or surplus, it can be found easily. In case நம்ம டெய்லி கம்பேர் பண்ணிட்டு வரக்குள்ள ஒரு நாள் என்ன ஆகும் கம்மியாக இருக்கும் இல்லை இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா கேஷ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அது எதனால் வருது அப்படின்றத நம்ம அதை கண்டுபிடிச்சி அதுக்கான வழியை நம்ம பார்க்கலாம். சரியா. நெக்ஸ்ட் ஒன், it helps in preventing any fraud or error in cash dealing. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா எந்த ஒரு ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸும் வராது இல்லை நம்ம ஏதாவது மிஸ்டேக் பை மிஸ்டேக்காக ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி எரர்ஸ் எதுவும் வராமல் இது ப்ரிவெண்ட் பண்ணுது. ஓகே. ஸோ திஸ் இஸ் கால்ட் prevent errors and frauds. And next one, types of cash book. The main cash book may be of various types and the following are the three most common types. So பார்த்தீங்கன்னா ஒரு 3 types கொடுத்துருக்காங்க cash book. The first type is simple or single column cash book. என்ன சொல்லியிருக்காங்க simple or single column cash book. ஸோ இதில் என்ன வரும் அப்படின்னா என்ன காலம் வரும் ஒன்லி ஒரு சிங்கிள் காலம் மட்டும்தான் வரும் that is cash column. Okay. And second one is cash book with cash and discount column. ஸோ இந்த cash bookல என்ன இருக்குமா கேஷ் புக்கில் கேஷுக்குன்னு ஒரு காலம் அண்ட் டிஸ்கவுண்ட் இது ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக ஒரு காலம் இருக்கும். ஸோ தட் இஸ் டபுள் காலம் கேஷ் புக். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் கேஷ் புக் வித் கேஷ் டிஸ்கவுண்ட் அண்ட் பேங்க் காலம். ஸோ இதுக்கு 3 காலம் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது என்னன்னு சொல்கிறாங்க 3 காலம் கேஷ் புக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்டில் எத்தனை காலம்ஸ் இருக்கும் ஒன்லி கேஷ்க்கு மட்டும் ஒரு காலம் இருக்கும் அண்ட் செகண்டில் பார்த்தீங்கன்னா கேஷ் அண்ட் டிஸ்கவுண்ட். ஸோ 2 காலம் ஓப்பன் பண்ணியிருக்கிறதால டபுள் காலம் கேஷ் புக். தேர்டில் பார்த்தீங்கன்னா கேஷ் டிஸ்கவுண்ட் அண்ட் ஒன் மோர் திங் பேங்க். ஸோ இது 3த்துக்குமே வந்து தனித்தனி காலம்ஸ் இருக்கிறதால திஸ் இஸ் 3 காலம் கேஷ் புக். ஓகே. Apart from the main cash book, petty cash book may be also be prepared to enter the petty expenses, that is expenses involving small amount. ஸோ பார்த்தீங்கன்னா கேஷ் புக்கை தவிர்த்து இன்னொரு புக் என்ன யூஸ் பண்ணுறாங்களா பெட்டி கேஷ் புக் ஆல்சோ மெயின்டைன். ஸோ இந்த பெட்டி கேஷ் புக் எதுக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இல்லையா சில்லற எக்ஸ்பென்சஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே எதில் என்ட்ரு பண்ணுவாங்க இன் பெட்டி கேஷ் புக். ஓகே. The first is single column cash book. Single column cash book or simple cash book like a ledger account has only one amount column, that is cash column on each side. So only cash transactions are recorded in this book. All cash receipts and payments are recorded systematically in this book. The format of simple cash book is given as under. So first பார்த்தோம் இல்லையா சிங்கிள் காலம் கேஷ் புக் இதில் வெறும் கேஷ் காலம் மட்டும்தான் வரும்னு பார்த்தோம். ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபார்மெட்டு சிம்பிள் கேஷ் புக்கில் ஃபர்ஸ்ட் டேட் காலம் and receipt and RN and LF amount இல்லையா. ஸோ
இந்த மட்டும் தான் டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் கிரெடிட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா டேட் காலம் சேம் அதே தான் வரும். ஆனால் என்ன அங்கே டிஃபர் ஆகுது அப்படின்னா இங்கே பேமெண்ட்ஸ் வரும் அண்ட் டெபிட் சைடில் ரெசிப்ட்டுக்குன்னு காலம் ஓப்பன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே ஆர்என் நம்பர் கொடுப்போம், இங்கே விஎன் நம்பர், தட் மீன்ஸ் வவுச்சர் நம்பர். ஓகே, ஸோ தட் இஸ் ரிசிப்ட் நம்பர். அண்ட் எல்எஃப் தெரியும் இல்லையா, லெஜர் ஃபோலியோ அப்படின்ட்டு. அண்ட் கேஷ்க்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட் காலம். ஓகேவா? ஸோ this is the format for simple cash book. The format of simple cash book shows that is being divided into two parts. அதான் சொல்லியிருக்காங்க, டெபிட் சைடு ஒன்று, கிரெடிட் சைடு ஒன்று. ஓகே, the left hand side is debit which represents all cash receipts. ஸோ டெபிட் சைடில் என்ன வருதா, எல்லா ரிசிப்ட்ஸையும் நம்ம டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணுவோம். லைக் தட் கிரெடிட் சைடில் என்ன போஸ்ட் பண்ணுவோம், நம்மளோட பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் காலம் டேட் காலம் நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும் இல்லையா. ஸோ டேட் காலம் நமக்கு தெரியும் இல்லையா, ஆல்ரெடி இந்த டிரான்சாக்ஷன் எந்த டேட்டில் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம இந்த டேட் அங்கே மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதான் வந்து இந்த டேட் காலம் யூஸ் ஆகுது. அண்ட் செகண்ட் காலம் இஸ் ரெசிப்ட் காலம். ஸோ ரெசிப்ட் காலம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, ரெசிப்ட்ஸ் காலம் ஷோஸ் a name of a person or parties from whom cash has been received, income received, sale of asset like plant, cash sales and other receipts. ஸோ ஒன்றும் இல்லை, ரெசிப்ட் காலமில் நம்ம யார் வந்து நமக்கு யார்கிட்டே நம்ம ரிசீவ் பண்ணோம், கேஷாக இருக்கட்டும், சே அதர் இன்கம், வேறு எப்படி வந்து அந்த இன்கம் கேஷ் நம்ம ரிசீவ் பண்ணுறோமோ அந்த பர்சனோட பேரை தான் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ரெசிப்ட் காலமில் மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, அண்ட் தேர்ட் காலம் இஸ் ரெசிப்ட் நம்பர், ஆர்என் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் ரெசிப்ட் நம்பர். ஓகே, ஸோ திஸ் காலம் கண்டைன்ஸ் சீரியல் நம்பர் ஆஃப் தி கேஷ் ரெசிப்ட்ஸ். நம்ம அவங்ககிட்ட வாங்குறோம் இல்லையா கேஷ் ரெசிப்ட், ஸோ அதில் என்ன இருக்கும், ஒரு ரெசிப்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பரை தான் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணும், இந்த ஆர்என் காலத்தில் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் ஃபோர்த் காலம் இஸ் லெஜர் ஃபோலியோ. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா எல்எஃப் காலம். ஸோ லெஜரில் என்ன பேஜ் நம்பரில் இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கேஷ் புக்கில் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் லெஜர் ஃபோலியோ. அண்ட் ஃபிஃப்த் காலம் இஸ் amount. This is the last column of cash book on both the debit and credit side. So debit side இருக்கட்டும் சரி இல்லை credit side, ஸோ ரெண்டு சைட்லையுமே லாஸ்ட்டாக என்ன காலம் வருது அப்படின்னா இந்த அமௌண்ட் காலம் வருது. ஓகே, in case of cash receipts the amount of actual cash receipts and in case of payments the amount of actual cash payment is recorded. in case அது ரிசிப்ட் கேஷ் ரிசிப்ட்டுக்காக வந்து கேஷாக இருந்துச்சுன்னா அதை டெபிட் சைட்லையும், அண்ட் கேஷ் பேமெண்ட்டுக்கு நம்ம எதாவது பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து எந்த சைடில் கிரெடிட் சைடு வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகே, the opening balance of cash is recorded on the debit side and the closing balance is balancing figure on the credit side. சேம் அதே தான், ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா டெபிட் சைடில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம், அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் given means கிரெடிட் சைடில் we have to mention. Opening balance or capital contributed by cash in case of new business is the first item of the debit side and the closing balance is the last item of the credit side. ஸோ ஒரு கான்ட்ரிபியூஷன் ஏதாவது பண்ணக்குள்ளேனா அது கேபிட்டல் கொடுக்குறோம் இல்லையா, அதை தான் என்ன பண்ணுறோம் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ் எப்பவுமே எந்த சைடில் தான் போஸ்ட் பண்ணணுமா, அந்த டெபிட் சைட். ஓகேவா, அட் லாஸ்ட் க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா, ஸோ அதை எந்த சைடில் பண்ணணும், ஆஸ் யூஷுவல் கிரெடிட் சைட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன், the word to is conventionally used before different accounts at the debit side of the cash book in a particular column. So debit side la நம்ம ஏதாவது ஓபன் பண்ண போறோம் அப்படினா என்ன வேர்ட் யூஸ் பண்ணுமா, to என்ற வேர்டை யூஸ் பண்றோம். and the word by is used before the different accounts at the credit side of the cash book in a particular column. So credit side la நம்ம ஏதாவது books ஓபன் பண்ணி மென்ஷன் பண்ண போறோம் அப்படினா நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்ணனும், by அப்படிங்கற வேர்டை we have to mention. Next one, seventh column என்ன அப்படினா payments column. Okay, ஸோ இந்த பேமெண்ட்ஸ் காலமில் என்னென்ன வரும், நம்ம என்னென்னலாம் பேமெண்ட்ஸ் பண்ணோம், எதுக்கான எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணோம் அப்படின்றத, யாருக்கு பண்ணோம் அப்படின்ற அந்த பர்சனோட பேரை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அக்கௌண்ட்ஸ் டு விச் பேமெண்ட் ஆர் மேட் ஆர் ரெக்கார்டட் ஹியர் சச் ஆஸ் நேம்ஸ் ஆஃப் தி பர்சன் டு whom payment has been made. ஸோ எந்த ஒரு நபருக்கு நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த பர்சனோட பேரை தான் என்ன பண்ணுவோம் இந்த பேமெண்ட் காலமில் we have to mention. ஸோ அந்த பேமெண்ட் எப்படி இருக்கலாம், மேபி அது எக்ஸ்பென்சஸ் பே பண்ணியிருக்கலாம், இல்லை அசட் எதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம், அண்ட் கேஷ் எதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் என்னது பேமெண்ட். ஸோ யார்கிட்டேருந்து நம்ம பேமெண்ட்ஸ் யாருக்கு பே பண்ணுறோமோ அவங்களோட நேமை தான் இந்த பேமெண்ட்ஸ் காலமில் நம்ம மென்ஷன் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், VN number, that means voucher number இல்லையா. This column contains the serial number of the voucher towards which payment is made. ஸோ இப்போ பேமெண்ட் பண்ணக்குள்ள என்ன பண்ணுவாங்க, வவுச்சர் நம்ம ரிசீவ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் தான் என்ன நம்பர், வவுச்சர் நம்பர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இதோட கண்டினியூட்டியை பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ.
ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.